வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கிழங்கு கப்பக்கிழங்கு பார்த்திங்களா. இந்த கப்பக்கிழங்கு வச்சு நம்ம வந்து நிறைய டிஷ் பண்ணலாம். என்ன டிஷ் பண்ணலாம்? இந்த கப்பக்கிழங்கு சீவல் இருக்குது, சீவல் பண்ணலாம். கப்பக்கிழங்கை வச்சு நம்ம அவிக்க போகிறோம், அதை பார்த்துக்கலாம். முதல் வந்து நம்ம கழுவி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். கழுவுறதுக்கு தண்ணி எடுத்து வரேன். இப்போ கழுவிட்டோம். கழுவின கப்பக்கிழங்கு வந்து நம்ம இப்போ வெட்டிடலாம். இந்த கப்பக்கிழங்கை நம்ம இப்போ வெட்டிடலாம், சின்ன சின்னதாக வெட்டிடலாம். அப்படி கிழங்கு வாசம் அப்படி அடிக்கி, கிழங்கு வாசம் செமைய அடிக்கி. இனி இந்த தோல் நம்ம எடுத்துடலாம். எப்படி எடுக்கலாம்? இது வெட்டலாம், இது வெட்டினா நறுக்கலாம். இது அழகாக அந்த தோல் வெளியே வந்துடும். இதெல்லாம் மறுபடியும் நம்ம கழுவிடலாம். மறுபடியும் இப்போ கழுவிட்டு எடுத்துகிட்டு வரேன். எல்லாம் மறுபடியும் சின்ன சின்ன துண்டாக நம்ம வந்து வெட்டிடுவோம். அப்போ தான் அவியதுக்கு ஈஸியாக இருக்கும். வெட்டுறதுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது? வெட்டுறதுக்கு செம்ம கஷ்டமாக இருக்காங்க. இப்படிதான் வெட்டவும் தெரியல. இதெல்லாம் கஷ்டம் நிறையா. என்ன கஷ்டமாக காய்ஸ் மக்களே, நீங்கள் யாருமே நீங்கள் இந்த கப்பக்கிழங்குல டீஸ் பண்ணியிருக்க மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சு மக்களே. பத்து பேருங்க நல்லா இருக்கு. இதெல்லாம் விட்டமின் யாருக்கு விட்டமின் இருக்கும். விட்டமின் என்ன விட்டமின் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இப்போ வந்து நம்ம எல்லாம் வெட்டி வச்சாச்சு. பார்த்தீங்களா, கிழங்கு ஃபுல்லாக வெட்டி வச்சாச்சு. இந்த செட்டில் தான் நம்ம வந்து அவியக்க போகிறோம். அந்த இதெல்லாம் எடுத்து நம்ம அப்படி அள்ளி இதுக்கு மேலே போட்டுடலாம். தண்ணி ஊற்றுங்க மறக்காமல். தண்ணி உப்பு தண்ணி ஊற்றிடுவோம் நம்ம. இது இனி லேசாக உப்பு போட்டு அதுக்கப்புறம் நம்ம அவிய வைப்போம். அடுப்பை ஆன் பண்ண போகிறேன். இப்போது வெந்து விட்டது. நம்ம வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து வடிக்க போகிறோம். பாருங்க, தெரியுதா? எப்பா செம சூடு. போட்டு வச்சிட வேண்டியது மேலே போக. கிழங்கு பார்த்தீங்களா, கிழங்கு சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணலாமா? எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? எப்படி வராங்களா? கை வச்சு நசுக்கலாம். சூடு ஆறிட்டு பார்த்தீங்களா, எப்படி அழகாக பீஸாக வருது பார்த்தீங்களா? வா மை காட். உப்புலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் செம்ம சூடாக இருக்குது. செம்ம ஹார்டு தானே சொல்லுவாங்க சூடுக்கு. இதில் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். கடுகு,
அதுக்கப்புறம் வந்து நிறைய போடுவாங்க, எனக்கு வந்து ஞாபகம் இல்லை. கடுகு, இந்த கருவேப்பிலை இலை. கிழங்கு சூப்பராக இருக்குது. இது எப்படிலாம் பண்ணி பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இனி உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.